வேற ஏதாச்சும் நல்ல பாட்டா வைடா. இந்த பாட்டை கேளு. ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஆமாங்க கில்லி பைப்போட நாங்களும் இப்போ வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். ஈவினிங்காக கிளம்பணும், வெயில் இல்லாதனால. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல டீ குடிக்கும் போது யூஸ்டு டீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நைட் ட்ராவல் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து லைட்ஸே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டின்னர் சாப்பிடும்போது நிறைய மேங்க மரம் தான் இருந்தது போகிற இடம்லாம். அங்கே போய் பார்க்கும்போது கேட்கும்போது அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் ரீச் ஆகிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செஞ்சாங்க பாலக் வச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர்னாலே என்னங்க ரோஸ் தான் ஃபேமஸ்ஸு. அங்கே இருக்க ரோஸ் தோட்டத்துக்கு வந்து போனோம். ஆனால் சீசன் இல்லாதனால ரோஸ் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை. சரி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே நியர்பை வந்து ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட் இருக்குது, அதனால வந்து ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இதுவாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்க இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுட்டு அங்கே நியர்பை பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் செடியும் போட்டிருந்தாங்க, அதையும் நல்லா ரசிச்சுட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா வியூவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஆரஞ்சு சொல்கிறாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி ஸ்மெல் தான் வந்தது. இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றாங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கோவில் போனோம், சரிக்ஸ் மகாத்மான்ற கோவிலுக்கு போனோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக கோவிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே எப்போவுமே வந்து டெய்லி அன்னதானம் போட்டுட்ருப்பாங்களா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை க்ளோஸ் பண்ண. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.